துவரக்கா சீசன்ல இருக்கிறப்பவே வாங்குனீங்கன்னா, இந்த மாரி பால் கறி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாருக்கும். செய்யலாமா? இதுக்கு கடாயில எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, தாளிப்பு வடகம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கறி மசால், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா தொக்கு மாரி வதக்கிக்கலாம். நான் 1/4 கிலோ அளவு துவரக்கா உரிச்சு வச்சிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க ஒரு 5 நிமிஷம். சீக்கிரமா எண்ணெயிலேயே வதங்கிடும். ஒரு 1/2 மூடி அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். திக்கான தேங்காய் பால். இதை ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இது ஒரு கொதி வந்ததும் செகண்டா எடுத்த தேங்காய் பால் அடுத்ததா சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்க போறதில்ல இது கூட. வெறும் தேங்காய் பால் மட்டும் தான். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லயே ஒரு 1/4 மணி நேரம் மூடி வச்சு கொதிக்க விடலாம். லாஸ்ட்டா கொஞ்சமா கொத்தமல்லியில தூவிட்டா அவ்வளோதான். இந்த திக்னஸே கரெக்ட்டா இருக்கும் நமக்கு. நம்ம எதுவுமே தண்ணி சேர்க்காதனாலே தேங்காய் பால்லே கரெக்ட்டா இருக்கும். இன்னைக்கு நான் சாதத்துக்கு கூட தான் செஞ்சிருந்தேன். யார் வீட்லலாம் துவரக்கா வாங்கிட்டு என்ன செய்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.